பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே உங்களை விலமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் என்ன ஒரு குறிப்பு என்றால், தேவன் இவ்விதமாக ஒரு பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பை பேசும்படி தேவன் தாமே எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக முதலாவது என் தெய்வத்திற்கு கொடானக்கூடிய நன்றி ஏறெடுக்கிறேன். பணம் என்பது நம்ம அன்றாட வாழ்வைக்கு தேவையான ஒரு காரியம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதத்தின் மூலியமாக நம்ம வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாக நான் ஒரு டாபிக் எடுக்கும்போது தேவன் என்னோடு கூட இடைப்பட்டது என்னன்னா, நீ பணத்தை குறித்து பேசு. பணம் நிறைய பேர் பணத்துக்காக தன் வஸ்திரத்தையும் சரி, தன்னுடைய சரீரத்தையும் சரி கலங்கப்படுத்துகிறார்கள். தன்னுடைய உள்ளத்தை அவங்க நஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் 4 பேர். 3 ஆம்பளை 2 பெண்ணாள். அதாவது பக்கத்து வீட்டு அவங்க வந்தாங்க. இப்படி இருக்கும்பொழுது 4 ஆணாள் இருக்காங்க. 4 ஆனாலும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து கொடுக்கும்பொழுது முக்கியமாக பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பணம் நிறைய ஒரு ஆடம்பரமாக இருக்குது. பணம் வந்துட்டால் கூடவே சேர்ந்து திமிருன்னு என்ற ஒரு திமிரும் வரும். திமிரு வந்தால் மனுஷனை மதிக்க மாட்டாங்க. இப்போது நிறைய இதில் நிறைய குடும்பத்துலேயும் சரி, இவங்க பணம் வச்சுங்கிறாங்க, இவங்களுக்கு என்னப்பா, இவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்க பைக் வாங்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்க 4 மாடி மத்த வீடு கட்டிட்டாங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிறவங்களாம் ஐயோ என்று நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவ்விதமாக நம்ம லாசருவும் பெரிய பணக்காரனும் என்ற அந்த டாப்பிக்லலாம் பார்க்கும்போது, லாசரு பணக்கார வீட்டு வாசலில் தான் இருப்பான். ₹1 கூட கொடுக்க மாட்டான். ஒரு சோறு ஒரு இதுவும் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த பணக்காரன் மறித்து எங்கே போனான்னு நம்ம வேதத்தில் வாசித்தா அவன் நரகத்துக்கு தான் போனான். ஆனால் லாசரு அப்படி இல்லை. லாசரு அப்படி இல்லாமல் நமது முற்பிதாக்களின் ஆபிரகாமின் மடியில் அவன் இளைப்பாறினான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அதே போலத்தான் பணம் ஒரு பாவத்தை குறிக்கும். பணம் ஒரு திமிர்வாதத்தை குறிக்கும். பணம் ஒரு எப்படி சொல்கிறது, நான் தான் ஊரில் பெரிய பணக்காரன், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீங்கள் இது பண்ணணும்னு நினச்ச அந்த திமிரை குறிக்கும். திமிரு மனுஷனை ஃபஸ்ட்டு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. அருமையான ஜனங்களே, மனுஷனை ஃபஸ்ட்டு மனுஷனாக மதிங்க. என்னத்தான் 1000 கோடி 500 கோடி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனுஷனாக மதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாக என்னோடு கூட பேசின வார்த்தைகள் தேவன் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பணம்னா எப்படி சொல்கிறது, பணம் எல்லா தீமைக்கும் வேறாக அது விளங்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பென்சில் வாங்கினாலும் பணம் தான். ஒரு இது வாங்கினாலும், பர்சனல் பொருள் வாங்கினாலும் அது பணம் தான். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதுதான் சரீர பிரகாரமாக சொல்கிறாரு. ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஆஸ்தியும் பார்க்கல, அந்தஸ்தும் பார்க்கல, இந்த பணத்தையும் பார்க்கல, ஆனால் நான் உள்ளத்தை பார்த்தேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சரி, இதை கேட்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் சரி, ஃபஸ்ட்டு முதலாவது மனுஷனை மதிக்கணும்.
கர்த்தர் தாமே விதமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.